ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, ரோட் சைடில் குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்கல்ல, அந்த வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்து, ஒரு நேரம் நானும் ரொம்ப வசதியானவளா, பணக்காரியா, நல்லா சொத்து பத்தோடு தான் இருந்தேன். ஆனால் ஒரு ஆக்சிடென்ட்னு ஒன்று நடந்தது. அது ஒருத்தனால தான் நடந்தது. அவனால தான் நான் இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே டோட்டலாக நான் மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறமா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு, நான் நிறைய சொத்து பத்து வச்சிருந்தேன், இருந்தாலும் இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை. இன்னைக்கு வந்து என்னோட வந்து 25வது பிறந்த நாள். இப்போ இந்த 24 வருஷத்தில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன். சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட்டில் எங்கள் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் டோட்டலாக எல்லாமே மாறி போச்சு. இந்த 25 வயசுலையாவது என்னோட லைஃப் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா மாறும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் நல்லா லைஃப்பில் வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனக்கு தனியாக பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வேலை பார்த்தே எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு அவங்க சேமிச்சும் வைக்கிறாங்க. எந்த வேஸ்ட்டு செலவு அப்படிலாம் பண்ணாமல் நல்லா நான் சேமித்து வைக்கணும், திரும்பவும் நான் நல்லா வசதியாக ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டே வீடு ரோட்டில் உள்ள குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டே வருவாங்க. அப்படியே அங்கே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு தாத்தா பாட்டிங்கெல்லாம் உட்காந்து எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்களா. ஹீரோயினுக்கு அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அவங்களுக்கும் இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட் மாதிரி. ஹீரோயின் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் தாத்தா பாட்டிக்கு இருக்கும். ஸோ ஹீரோயின் இப்போ வந்தவொடனே தாத்தா பாட்டிங்கெல்லாம் கூப்பிடுவாங்க. அவங்கெல்லாம் ஃப்ரெண்டாக ஒரு கேங் மாதிரி எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்தோன்னா அந்த தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உனக்கு இன்னைக்கு பிறந்தநாள் தானே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு தாத்தாலேருந்து எல்லாருமே வாழ்த்து சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ தாத்தா என்ன சொல்வார், இது என்னோட கிஃப்ட்டு, இதில் வந்துட்டு 10 மில்லியன் இருக்குது, இது உனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயினுக்காக வந்துட்டு கிஃப்டாக வந்து அந்த 10 மில்லியன் கார்டு கொடுக்குறாரா. அதை பார்த்தோன்னா மற்ற தாத்தா பாட்டிங்க இருக்காங்களா, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இது என்னோட கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு எல்லாருமே வந்துட்டு இதே மாதிரி நிறைய பணம் கொடுப்பாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது, எல்லாரும் சேர்ந்து நம்மளை ரொம்ப பணக்காரியை இப்போவே ஆக்கிடுவாங்க போல அப்படின்னு நினைப்பாங்க. ஆனாலும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்படி சொல்லுவாங்க, நான் வந்துட்டு எல்லாமே ஒரு நேரம் என்கிட்ட இருந்துச்சு, நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கொடுக்குறதுன்னு நினைக்கும்போது எனக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா சம்பாரிச்சு வச்சது அது போயிடுச்சு. இப்போ நான் கஷ்டப்பட்டு சேர்த்து அதை உழைச்சி தான் அதை வந்து நான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கொடுக்குறதுக்கு இப்போ உங்கள் அன்பு போதும் அப்படி இப்படின்னு ஹீரோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தாத்தா என்ன சொல்லுவார், அப்போல்லாம் நீ பேசக்கூடாது, உனக்கு 25 வயசு ஆகுது, அதாவது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைமில் வந்து உனக்கு நிறைய தேவைகள் இருக்கும். அதாவது அதை வாங்கணும் இதை வாங்கணும், அந்த ஏஜில் நிறைய எல்லா வயசுலையும் தேவைகள் இருக்கும். இதை நீ வேணாலாம் சொல்லக்கூடாது, உன்னோட பிறந்த நாளுக்காக நாங்கள் கொடுக்குறது நீ வாங்கிக்கணும்னு சொல்லும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, எனக்கு பயமாக இருக்குது, திரும்ப இதெல்லாம் வந்துட்டு திரும்ப என்னை விட்டு போனால் என்னால் தாங்க முடியாது, நான் திரும்ப லைஃப்பில் நல்லா வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றுமே அப்போல்லாம் நடக்காது, நாங்கள் உனக்கு வந்து பார்த்துக்குறோம், நீ வந்து நல்லா வருவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து விஷ் பண்ணுவார். ஹீரோயின் வந்துட்டு அந்த கார்டை வாங்க யோசிப்பாங்க. அந்த அவங்க ஒரு பை ஒன்று வச்சுருக்காங்க குப்பையெல்லாம் பொறுக்கி போடுறதுக்கு, அதுலேயே தாத்தா எடுத்து வச்சுருவார். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு பேங்க் மாதிரி. அந்த பைக்குள்ளே எல்லாத்தையுமே அவங்க சேர்க்கறத கூட அதுலேயே தான் குப்பையோடு குப்பையாகவே அவங்க சேவிங்ஸையும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோனுக்கு அதான் வேலையே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ தாத்தா என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, எல்லாம் பேசி முடிச்சாச்சு. அப்போ தாத்தா என்ன சொல்வார், எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும்னு சொல்லும்போது, என்ன தாத்தா உனக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு தாத்தா மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும். இப்போ தாத்தா என்ன சொல்வார், எனக்கு ஒரு பேரா இருக்காமா, அவன் ஊரில் படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் வந்து ஒரு பெரிய சேவோ, அது மட்டும் இல்லாமல் சிவில் இன்ஜினியர் மாதிரி. அவன் வந்து என்னென்னா, அவன் வந்து கொஞ்சம் பிஹேவியர் வந்து எப்படின்னா, நிறைய பொண்ணுங்களை நம்பி நம்பி ஏமாந்து போயிடுறான். எல்லா பொண்ணுக்கு வந்து பணத்தை தூக்கி தூக்கி கொடுக்குறான். அந்த மாதிரி அவன் இருக்கும்போது எல்லா பொண்ணுங்களும் அவனை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இப்படியே அவன் இருந்தானா எங்கள் குடும்பத்துக்கு நல்லதில்லை. ஸோ நீ வந்து ஒரு நல்ல பொண்ணு, நீ வந்து அவனுக்கு வந்து லெசன் கற்றுக் கொடுக்கணும், அவனை வந்து திருத்தணும், அதை மட்டும் செஞ்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் அப்படி உனக்கு அவன் கூட பழகி அவனை பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீ கல்யாணம் பண்ணிட்டு என் வீட்டுக்கு முறைப்படி நீ வந்துட்டு அப்படின்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி தாத்தா சொல்லுவார். ஃபர்ஸ்ட் ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இப்போ நீ ஆசைப்பட்டு இப்படி கேட்டதுனால நான் இதை ஒத்துக்கிறேன், அந்த வேலையை முடிக்கிறேன், கல்யாணத்தை பற்றி பேசலாம், நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்க. பண்ணுவாங்கன்னா கிளம்பலாம்னு நினைக்கும் போது தாத்தா என்ன சொல்வார், இந்த ஃபோனை வச்சுக்கோமா, இது என்னோட ஃபோனு தான், இதை வச்சுக்கோ, இதில் வந்துட்டு என் பேரனோட நம்பர் இருக்குது, அவனுக்கு நீ மெசேஜ் பண்ணி பேசலாம், அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃபோட்டோ இதில் இருக்குது அப்படின்னு அதை பார்க்குறேன்னு கேட்கும்போது, அதெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபோனை வாங்கி வச்சுட்டு இப்போ அவங்க இப்படி தான் பிஸியாக இருக்காங்களே, அப்படியே அவங்க பார்க்குற வேலையை பார்த்துட்டு இப்போ கிளம்பிடுவாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா காஃபி ஷாப்பில் தான் உட்காந்துருப்பாரு. அவர் பாட்டுக்கு யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. ஆனால் அவருக்கு தான் உண்மையிலேயே தாத்தா சொல்கிற மாதிரி நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து ரொம்ப ஊதாரித்தனமாக இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறான்னு சொல்லிட்டு தாத்தா என்ன பண்ணுவார், ஹீரோ கிட்ட எந்த அமௌண்ட்டையும் கொடுத்து வைக்க மாட்டார். அவர் நீ என்ன உழைக்கிறியோ அது மட்டும் தான் உனக்கு காசு, ஏன்னா நீ வந்துட்டு இவ்வளோ நீ பணத்தை வந்து செலவு பண்ணிட்டு எல்லாம் உன்னை ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்க, இந்த லைஃப்ல நீ இருக்க வரைக்கும் உனக்கு எதுவுமே கையில் கிடைக்கிற மாதிரி நான் செய்ய மாட்டேன்ற மாதிரி தாத்தா சொல்லியிருப்பாரு. அதனால ஹீரோ இப்போ என்ன வேலை பார்க்குறாரோ அதில் வர வருமானத்தை மட்டும் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ அவருக்கு இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க, முன்னாடி மாதிரி அவன் நம்மளுக்கு நல்லா செலவு பண்ணுறதில்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய வாங்கணும் கொள்ளணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதனால ஹீரோவை விட்டு பிரிஞ்சு போகிறதுலேயே அவங்க இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க. பணம் கொடுக்குற காலத்துலேயே பிரிஞ்சு போவாங்க. இப்போ இல்லைன்னா அவங்களாம் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஏன் அப்படின்னா அவருக்கு ஒரு இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்ட் இருந்தது. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்னொரு பாயை பிடிச்சிக்கும். அதாவது அவரை வந்து இப்போ செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். அந்த செகண்ட் ஹீரோவை கையை பிடிச்சிக்கிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நிற்கும். இது வந்து நிற்கும் போது ஹீரோவுக்கு தெரியாது இது இங்கே வரப்போகுதுன்னு. உடனே அந்த பொண்ணு என்ன கேட்கும், எதுக்காக நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வரைக்கும் வர, நீங்கும் போது என்ன பண்ணுற, நீ என்ன தான் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் எனக்கு வந்து உனக்கிட்ட வந்து எந்த பயமும் கிடையாது, பண்ணிட்டு வந்து உடனே பயந்து உங்ககிட்ட வந்துடும் அப்படி இப்படி நினைக்கிறியா, உங்ககிட்ட பணம் இல்லை, இதுக்கு மேலே உங்ககிட்ட கண்டினியூ பண்ணுறது எனக்கு விருப்பமும் இல்லை, இவன் தான் என்னோட புது பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த செகண்ட் ஹீரோ வந்து அறிமுகப்படுத்தி வைக்கும். இப்போ செகண்ட் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே அவர் என்ன சொல்வார், ஆமாம் இதுக்கப்புறம் வந்துட்டு இவளை வந்து உனக்கு சொந்தமானவன் நீ சொல்லக்கூடாது, அவள் எனக்கு சொந்தமானவ, அவள் மொத்தமும் எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு பேசுவார். ஹீரோக்கா சரியான கோவம் வரும். மரியாதையே 2 பேரும் இங்கேருந்து போகிறீங்களா, நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னா உங்கள் 2 பேரை பார்க்க தான் வந்தனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்வார். அந்த செகண்ட் ஹீரோ கிட்ட ஹீரோ என்ன சொல்வாருன்னா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரியே சொல்லுவார். அதோட வந்துட்டு அதுவும் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஏன்னா அவருக்கும் இப்போ புரிஞ்சிருச்சு, இப்போ பணம் இல்லாட்டி இவங்க இருக்க மாட்டாங்கன்றது புரிஞ்சிருச்சு. உடனே போக சொன்னால் போகாமல் ஹீரோ கிட்ட நின்று மல்லு கட்டிகிட்டே இருக்குங்க. அவர் வம்பு பண்ணுறதும் சண்டை போடுறதும் இருக்கும். அதில் இந்த பொண்ணு ஒரு படி போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஹீரோ நம்மளை மதிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே குடிக்க வச்சிருந்த தண்ணி எடுத்து ஹீரோ மேலே போய் அப்படியே ஊற்றி விட்டுரும். இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், கையில் ஒரு புக்கு வச்சிருப்பாரு, அதை எடுத்து தயக்கணும் மூஞ்சிக்கிட்ட வச்சிருவாரு, அவர் மேலே தண்ணி படாமல் போயிடும். உடனே அதுக்கு இன்னும் இங்கிட்டும் அங்கிட்டும் குதிச்சுக்கிட்டோ இப்படி அதுங்க பேசிகிட்டு இருக்கும், ஹீரோ பேசிட்டு இப்படியே தான் போயிட்டே இருக்கும். இப்போ ஹீரோன்னு இருக்காங்கல்ல, நேராக இங்கே வந்துருவாங்க. வந்த உடனே பார்ப்பாங்க. வந்த உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, நேராக அந்த செகண்ட் ஹீரோ இருக்காருல்ல அவர்கிட்ட போய் என்ன கேட்பாங்க, இங்கே வந்துட்டு உன் பேர் என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்பாங்களா. அந்த பொண்ணு டக்குன்னு இப்போ ஹீரோவும் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருப்பார். அப்போ அந்த பொண்ணு இருக்குல்ல, எக்ஸில் ஒரு பொண்ணு, அது என்ன நினைக்கும் அப்படின்னா வந்து உடனே ஹீரோயின் மேலே கோவம் வந்துடும். யாரு நீ வந்ததும் வராததுமா என்னோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட மயக்க பார்க்குறியா, வந்து டைரெக்டாக நீ அவன்கிட்ட பேசிட்டீன்னா அவன் உன்ட்ட மயங்கிடுவானா. அவங்க வந்திருக்க கோலமே வந்து ரோட் சைடில் சுற்றிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கோலத்தில் தான் வந்திருக்காங்க. ஸோ என் பாய் ஃப்ரெண்டை நீ வந்து அப்படியே மயக்க பார்க்குறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சண்டைக்கு போகும். வந்துட்டு இவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்களா, அது பாட்டுக்கு ஒரு பக்கம் குதிச்சுட்டே இருக்குது. இப்போ ஹீரோன் என்ன நினைப்பாங்கன்னா, தாத்தா ஆல்ரெடி சொன்னார் என்னோட பேரை வந்து அங்கிட்டு இங்கிட்டு இப்படி சுற்றிட்டு இருக்காம நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோனோட பார்வையில் பார்க்கும்போது இந்த ஆள் தான் வந்து இப்போ இந்த பொண்ணோட நின்றுட்டு இருக்காரு. அப்போ அவங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா வந்துட்டு, இவன் தான் தாத்தாவோட பேரன் போல இருக்கு, அவர் சொன்னது சரிதான் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோ நினச்சிப்பாங்க. அதோட வந்துட்டு இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அந்த செகண்ட் ஹீரோ கிட்ட ஹீரோயினை பேசவே விடாது. அவங்க பேசலான்னு போகும்போது விடவே விடாதா. இப்போ 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு ஹீரோவை கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் தான் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டாங்களா. உடனே அவங்களுக்கு கோவம் வரும். இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, தாத்தா சொன்னார் இவனுக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுக்கணுன்ற மாதிரி சொன்னார், ஆனால் இவன் ரொம்ப மோசமாக தான் இருந்துகிட்டு இருக்கான், பாவம் இந்த ஆள் அவன் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதாவது தாத்தாவோட உண்மையான பேரன் யாரோ அவரை பார்த்து இறக்கப்படுவாங்க. பாவம் இந்த ஆள், இவனை போய் இவங்கெல்லாம் இப்படி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு நடக்கிற விஷயத்தை பொறுத்தே தெரியுது. அதாவது இப்போ இந்த செகண்ட் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஆல்ரெடி இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்து அவன்கிட்ட வந்து இவனுக்கு வந்துட்டா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஒவ்வொரு பொண்ணுங்க கிட்ட பழகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. யாரை ஹீரோ நினைக்கிறாங்கன்னா, அந்த செகண்ட் ஹீரோவை தான் ஹீரோ நினச்சிட்டு இப்போ வேணும்னே வந்துட்டு அவங்களுக்கு வந்து கோவம் வருது. உடனே இதுங்களுக்காக வந்து அந்த அப்பாவியாக இருக்காருல்ல அவரை வந்துட்டு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க. இதில் வந்துட்டு ஹீரோயின் இன்னொரு விஷயம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, அந்த ஹீரோ இருக்கார்ல ஒரிஜினல் ஹீரோ, அவர் மேலே வந்து ஹீரோனுக்கு தனிப்பட்ட ஒரு வருத்தம் இருக்கும். ஏன்னா இவரால் தான் அவங்க லைஃப்பில் வந்துட்டு அந்த ஆக்சிடெண்ட்டை தான் அவங்க எல்லாத்தையும் இழந்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கோவம் இருக்கு. ஏன்னா ஹீரோவா அந்த சிவில் இன்ஜினியர் அவர் இருக்காருல்ல அவரால் வந்து ஹீரோயின் பாதிக்கப்பட்டதை அவங்களா ஒரு விஷயத்தில் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியே இருக்கணும், அதே நேரத்தில் அவனை பழி வாங்குற மாதிரியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிப்பாங்க. ஸோ அதுதான் தாத்தாவோட பேருன்றது அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹனி ஹனின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. யாரா அந்த பொண்ணு வந்ததும் வராதமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு நிமிஷம் குழம்பி போயிருப்பாரு. இதை கேட்ட உடனே அந்த ஜோடிங்க இருக்குல்ல அதுங்க சிரிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தியா உனக்கு ஏற்ற பொண்ணு இவதாவது ரோட் சைடில் குப்பை எடுத்துக்கிட்டு இருக்கவ அவள் போய் உன்னை கல்யாணம் பண்ணி கேட்குறா, உனக்கு ஏற்ற பொண்ணு இவ தான் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டலாக பேசுவோம். ஹீரோக்கு கோவம் வரும். உடனே வந்து ஹீரோயின் வந்து சண்டைக்கு போவாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், ஓ ப்ரொப்போஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணல, நான் இன்னும் ப்ரொப்போஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அங்கே பூஜாடி இருக்குமோ அந்த பூவை எடுத்துக்கிட்டு ஹீரோ கிட்ட போய் கொடுத்து வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு என்ன கல்யாணம் பண்ணுறியா இப்படி இப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டே இருப்பாங்க. அதுங்களுக்கு ரொம்ப காமெடியாக போடும், உளுந்து சிரிச்சுட்டே இருக்குங்க. உடனே ஹீரோனுக்கு வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு போய் கேட்பாங்களா. உடனே அந்த பொண்ணு அந்த எக்ஸில் வரக்குள்ள அது என்ன பண்ணும், ஹீரோனை பிடிச்சி லைட்டாக அப்படி தள்ளி விட்டுட்டு அவங்க கையில் உள்ள அந்த குப்பை பை இருக்குல்ல அதை தட்டி விட்டுரும். இப்போ அதுலேருந்து காலியாக போன தண்ணி பாட்டிலு அப்புறம் சாப்பிட்டு போட்ட அந்த கவருங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாத்தையும் ஹீரோயின் பொறுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு மாதிரி ஆகிடும். உடனே அவங்களுக்கு கோவமாக இருக்குமா, ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பைக்குள்ளே போட்டுகிட்டே இருப்பாங்க. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போயிட்டு அதோட அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற பேரில் அந்த
பாட்டில்லாம் கீழே விழுந்து கிடக்குதுல குப்பையெல்லாம் குப்பையாலேயே அந்த பைக்குள்ளே போடுறாரு. சாதாரணமாக கையில் ஏதாவது பழங்களோ இல்லை பொருளோ வாங்கிட்டு வந்து கீழே விழுந்தா எடுத்து கொடுக்கலாம். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பிஸ்னஸ் தானே. அதனால ஹீரோ என்ன பண்ணுறாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி விட்டதை வந்து ஹீரோயின் எடுத்து உள்ளே போட்டுட்ருக்காங்க. இவரும் காலியாக போராட்டப்பா என்னென்ன குப்பையெல்லாம் அவங்க எடுத்து வச்சிருக்காங்களோ அதெல்லாம் கீழே விழுந்திருக்கு. அதெல்லாம் எடுத்து திரும்ப அந்த பைக்குள்ளேயே 2 பேருமே சேர்ந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. போடும்போது ஹீரோயினோட கை வந்து லைட்டாக ஹீரோ மேலே பட்டுரும். அப்படியே 2 பேரும் பார்ப்பாங்க. கொஞ்சம் லைட்டாக ரொமான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கையை எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து 2 பேரும் சேர்ந்து ஹீரோயினை 2 பேரையும் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் இப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, நம்ம இப்போவே போய் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு 2த்துக்கும் ஒரு மாதிரியாகவே இருக்கும். இப்போ வந்து ஹீரோக்கு ஒன்றும் புரியாது. ஆனாலும் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. டக்குன்னு என்ன பண்ணுவார், அப்பா யோசிச்சுட்டே இருப்பார். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவரை கையை பிடிச்சிட்டு வா நம்ம போய் கல்யாணம் பண்ணி மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு தான் அத்தை வேலை பார்க்குறோன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஹீரோ கையை பிடிச்சி அவங்க கூட வேக வேகமாக நடப்பாங்க. ஹீரோக்கு வேறு வழி இல்லாமல் அவங்க கூட போக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த செகண்ட் ஹீரோ இருக்காருல்ல, அவருக்கு வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டே இருப்பார். அதாவது ஹீரோயினை பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, சும்மா இல்லாமல் ஹீரோ கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கவங்க அந்த செகண்ட் ஹீரோ இருக்காருல்ல, அவரை பார்த்து லைட்டாக அப்படி கண்ணடிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தாத்தாவோட பேரன் அவர் தான், அவர் கொஞ்சம் ப்ளே பாய் அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. கண்ணடிச்ச உடனே அவ்வளோதான், வேணும்னே அவங்க கண்ணடிச்சு வைக்கிறாங்க. இவனுக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுக்கணுன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல. உடனே இந்த ஆள் இருக்காருல்ல, அவ்வளோதான். அந்த மாதிரி கோலத்தில் ஹீரோயின் இருக்கும் போதே அவங்க கண்ணடிச்ச ஒரு காரணத்துக்காக அப்படியே ஹீரோயினை பார்க்க ஆரம்பிச்சிருவார். அசந்து போய் பார்த்துட்டே இருப்பார். உடனே அந்த பொண்ணுக்கு சரியான கோவம் வரும். அந்த எக்ஸில் வருது, உனக்கு என்ன திமிரு இருந்தால் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சு அவனை பார்த்து நீ கண்ணடிச்சிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோனை திட்டிட்டு இருக்கும். ஹீரோயின் கண்டுக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த பாய் ஃப்ரெண்டா அந்த செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுவார் தெரியுமா, ஹீரோனை பார்த்துட்டே இருப்பார். பரவாயில்ல, அவள் வந்து அழகா இருக்கா, என்னை பார்த்து கண்ணடிச்சிட்டு போறான்னா அவளுக்கு என்னை பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு சந்தோஷமாயிடும். இப்போ இவருக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஹீரோயின் மேலே போயிடும். இந்த பொண்ணு மேலே சுத்தமாக இருக்காது. ஹீரோ 2 பேரும் வந்தாங்கன்னா நேராக போனவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோ எடுத்து அவங்க 2 பேரும் சேர்ந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. வெளியே வந்தவொடனே இப்போ ஹீரோ வந்து ரொம்ப ஆசை. அவருக்கு வந்து என்னென்னா ஏதாவது ஒரு பொண்ணை உண்மையிலேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும் தான் ஹீரோ நினைக்கிறாரு. அவருக்குன்னு பார்த்து எல்லாம் ஏமாத்துற பொண்ணாங்களா தான் அமைஞ்சிட்டு இருக்காங்க. சரி இவ யார் என்னன்னு தெரில, ஆனால் பார்த்த முதல் செகண்டே கல்யாணம் பண்ணிட்டு பேசுகிறாள், அதாவது லவ் பண்ணி அப்படி இப்படி ஏமாத்தாமல் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்றதுனால ஹீரோவுக்கு ஹீரோனை பிடிச்சி போயிடுச்சு. உடனே அவர் வந்துட்டு அடுத்தது பேசலான்னு ஆரம்பிக்கும் போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியே வந்தவங்க வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஒரு ஃபேக் மேரேஜ் தான், 1 இயர் கான்ட்ராக்ட். ஸோ அந்த 1 இயருக்கு அப்புறம் உனக்கு பிடிச்ச லைஃப் உனக்கு, எனக்கு பிடிச்ச லைஃப் எனக்குன்னு சொல்லணும். ஹீரோக்கு கோவம் வரும். என்ன சொல்கிற நீ, ஃபேக் மேரேஜா, இப்போ தான் வாழ்க்கையில் நல்லது நடந்துச்சுன்னு நினச்சா அதையும் பொய்யான கல்யாணம்னு சொல்கிறேன். என்னெல்லாம் இதை ஏற்றுக்க முடியாது. இப்போ அவங்க முன்னாடிலாம் நீ என்ன சொன்ன, ஒரு நான் உண்மையிலேயே நேசிக்கிறேன், எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாம் வான்னு சொல்லி தானே கூப்பிட்டு, அதனால தானே நான் வந்தேன், நீ என்ன எப்படி பேச சொல்லிட்டு ஹீரோ பாவம் அப்படி கேட்பாரு. உன்னை ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இங்கே பாரு இதெல்லாம் என்கிட்ட பேசாத, நம்ம 2 பேருக்கு இதுதான் விஷயம், நீ வந்து இதை அட்வான்டேஜானு எடுத்துக்க கூடாது, அவங்க உன்னை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, உனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ஐடியாவில் தான் நான் வந்துட்டு இதை ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு சரியான கோவமாக இருக்கும். ஆனால் அப்படி கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டே இருப்பார், யோசிச்சுட்டே இருப்பார். அப்போ அவர் என்ன கேட்பாரு, இப்போ எதுக்கு அப்போ இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணணும்னு கேட்கும்போது எல்லாம் ஒரு காரணமாக தான்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோன் இப்போ டக்குன்னு என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்து எனக்கு 1 மில்லியன் பணம் கொடுன்னு கேட்பாங்க. ஹீரோ எதுக்கு நான் 1 மில்லியன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்பாரு. நான் வந்துட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ நான் உன்னோட ஒய்ஃப் ஆகிட்டேன், நீ வந்து பெரிய ஆள், உன்னோட ஒய்ஃபாக நான் இருக்கும்போது எனக்கு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும்ல, நான் என்னோட ட்ரெஸ்ஸை பற்றி அந்த ட்ரெஸ்ஸை முதல் நான் மாற்றணும், இன்னும் ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு வாங்கணும், ஷாப்பிங் போகணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது, அதுவும் மாதம் 1 மில்லியன் எனக்கு கொடுக்கணும், ஏன்னா எனக்கு கல்யாணத்துக்கு டவுரி கொடுக்கல அப்படின்னு பேசுவோம். ஹீரோக்கு சரியான கோவம். அப்போ நீ பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்களா. ஹீரோ வெறுத்தே போயிடுவார். உடனே என்ன சொல்வார், இந்த பணத்துக்காக தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா உனக்கு ஏதாவது தேவைன்னா நீ என்கிட்ட கேட்டிருந்தா கூட உனக்கு நான் பணம் கொடுத்துருப்பேன், என்னை வந்துட்டு இந்த மாதிரி நீ வேலை பார்த்துட்டல, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், வா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கையை பிடிச்சிருக்கும். எது டிவோர்ஸா, கூட உன்னோட மேரேஜ் சர்டிஃபிகேட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பிடிக்கிடுவாங்க. உடனே ஹீரோனை கேட்பாரு, கொடுத்துரு அந்த கார்டை கொடுத்துரு, நான் போய் இப்போ கேன்சல் பண்ண போகிறேன் நம்ம மேரேஜ்னு சொல்லும் போது ஹீரோன் கொடுக்கவே மாட்டேன்னுவாங்க. அதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும், கொடுக்கவே முடியாது, 1 இயருக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அதை வாங்குறதுக்காக போவார். அப்படியே 2 பேரும் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டாக பார்த்தா 2 பேருமே டக்குன்னு அப்படியே இடிச்சுப்பாங்க. கரெக்டாக போய் லிப்பில் தான் போய் இடிச்சுப்பாங்க. அப்படியே அவங்க கிஸ் பண்ணிவிடுவாங்க. உடனே ஹீரோ பிடிச்சி ஹீரோனை தள்ளி விடுவாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ, கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உடனே வந்து அட்வான்டேஜ் எடுத்து கிஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது நான் எங்கே கிஸ் பண்ணேன், நீ தான் என்கிட்ட வந்து இப்படி வந்து அப்படி வந்து கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹீரோ சொல்லவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க சண்டைக்கு வருவாங்களா, உடனே ஹீரோ அவர் தலையை பிடிச்சி நிப்பாட்டுவாங்க. நின்றுக்கிட்டு பேசு, நீ வந்து சண்டை போடுறன்னு வந்து என்னை கிஸ் பண்ணிட்டு நான் உனக்கு கிஸ் பண்ணதான் நீ சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இப்படியே பேசிட்டே இருப்பார். ஹீரோன் வந்து கேட்க மாட்டாங்க. நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண சொல்லுவோம், அதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு 1 மில்லியன் பணம் கொடுக்கணும், நீ என்னை கல்யாணம் பண்ணிட்ட, நீ தான் இனிமேல் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ வந்துட்டு இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது, நீ வந்துட்டு ஒரு நல்ல ஒய்ஃப் அப்படி இப்படின்னு அது வேற, நீ வந்து இதுக்கான என்னால் ஏற்றுக்க முடியாது, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு அவர் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவார்.
ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ஓடாத ஹனி ஹனி ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு பின்னாடியே அவரை துரத்திட்டே வருவாங்க. அவர் பாட்டுக்கு ஓடிட்டே இருப்பார். நேராக அவர் வீட்டுக்கு வந்துடுவார். ஹீரோனும் வீட்டுக்கே வந்துடுவாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோட வீடு வந்து கீழே போர்ஷன், அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் மாடியில் ஒரு போர்ஷன் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அந்த படி வரைக்கும் ஹீரோ போயிடுவார். அங்கே பின்னாடியே போய் நின்றுப்பாங்க. இப்படி டக்குன்னு திரும்பும்போது 2 பேரும் இப்படி இடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் லைட்டாக ரொமான்ஸ். அதோட இப்போ ஹீரோ வந்து என்ன கேட்பாரு, உனக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட எதுவுமே இல்லையா, உனக்கெல்லாம் வீடே இல்லையா, உனக்கு ஒன்றும் அப்பா அம்மா இல்லையா, நீ எதுக்கு என் பின்னாடி வர அப்படின்ற மாதிரி திட்டுவார். உன்னை ஹீரோன் அதை சீரியஸாக எடுத்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாம் எனக்கு வீடு கிடையாது, எனக்கு அப்பா அம்மா கிடையாது, சின்ன வயசில் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க உண்மையை சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். இங்கே பாரு இதெல்லாம் சரியில்லை, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, நான் இதுக்காக கிளம்பணும், நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் இங்கே தான் தங்குவேன்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஆமாம்ல கல்யாணம் பண்ணிட்டா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் ஆகணும், அது மட்டும் தெரியுது. உடனே அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, சரி ஓகே நீ ஒரு 2 3 நாளைக்கு இங்கே தங்க, அதுக்கப்புறம் உனக்கு நான் வேறு வீடு பார்த்துறேன், நீ போயிடணும்னு சொல்லும்போது ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நீ கீழே தங்கிக்கோ நான் மாடியில் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோக்கா சரியான கோவம் வரும். உடனே அவங்கள திட்டிக்கிட்டே இப்படி மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க போட்டிருக்க அந்த அழுக்கு ட்ரெஸ் இருக்குல்ல அதை கழட்டலான்னு சொல்லும்போது அது தலையிலேயே மாட்டிக்க எத்தனை நாளாக போட்டிருக்காங்களோ தெரியல, தலையிலேயே அது செட் ஆகிடும். உடனே அதை கழட்டவே வராது. உடனே ஃபுல்லாக கையை தூக்கிக்கிட்டு அந்த சட்டையை கழட்டுறதுக்காக போராடிட்டு இருப்பாங்கல்ல, தலையில் மாட்டிக்கிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி ஹெல்ப்னு கத்தவும் ஹீரோ வந்து பார்ப்பாரா, ஹீரோயினை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மாதிரி ரொமான்ஸாக தோண ஆரம்பிச்சிடும். உடனே அப்படியே நின்றுட்டே இருப்பார். அப்புறம் ஹீரோயின் ஹெல்ப்னு கத்தவும் நான் உனக்கு பிடிச்ச ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி அந்த சட்டையை பிடிச்சி இழுக்கவும் வெளியே வந்துடும். அப்போ தான் ஹீரோயின் வந்து இப்படி கொஞ்சம் அப்படியே ஹாஃபில் அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்க, உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆக்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும். இதே தக்க வச்சுட்டு என் ரூம்குள்ளே வந்துட்டு இல்லை வெளியே போ அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குமா, அவருக்கு வந்து ஹீரோயினை பிடிச்சி போச்சு, அவங்க வேறு அழகாக வேறு இருக்காங்க அப்படி இப்படின்னு தோணுதா. உடனே வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி வெக்கமாகிடும். உடனே கீழே இறங்கி வந்துடுவார் சிலுத்தாரா. அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த சட்டை ரொம்ப இத்து போனதுனால தான் சட்டை வேறு கிழிஞ்சிருச்சு. இப்போ ஹீரோயின் வேறு டிஷர்ட்டை தூக்கி போட்டுட்டு வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோ கிட்ட வந்து நீ இழுத்து பிடிச்சி ஹெல்ப் பண்ணுன்ற பேரில் பண்ணதில் என்னோட சட்டை வந்து கிழிஞ்சிருச்சு, இதுக்கு வந்து நீ எனக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லும்போது ஹீரோ எதுவுமே பேச மாட்டார். எவ்வளோ பணம் கொடுக்கணும், உன்னோட ஸ்கேனரை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் காட்டுவாங்களா, பார்த்தா அவங்களுக்கு 50 lakhs கிட்ட கொடுப்பாரு. ஒன்று ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், எது ஒரு சட்டையை கழிச்சதுக்கு 50 lakhs அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ என்ன பண்ணுவார், 1 million கொடுத்துருவாரு. ஹீரோனுக்கு இன்னும் சந்தோஷமாக போயிடும், என்ன நீ கொடுக்க மாட்டேன்டா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்து, கல்யாணம் ஆகிடுச்சு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் நீ சொல்கிறல்ல, இந்த மாதம் உனக்கான செலவுக்கு தானே நீ வந்து 1 million கேட்ட, உனக்கு எதுவும் தேவைப்பட்டா நீ ஷாப்பிங் பண்ணிக்கோ, அதுக்கு தான் அந்த பணம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோனுக்கா கையை காலை வந்து பிடிக்க முடியாது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதோட குதிச்சுக்கிட்டே இப்போ ஹீரோக்கே தெரியாமல் இப்போ அவங்க தாத்தா ஒரு வேலையை அனுப்பியிருக்காரு, அந்த வேலையை வேற பார்க்கணும். அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மெசேஜ் பண்ணுவோம், தாத்தா ஒரு ஃபோன் கொடுத்தாருல மெசேஜ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த பேரனுக்கு வந்து அதாவது செகண்ட் ஹீரோ அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அவருக்கு வந்து மெசேஜ் போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து தாத்தா அனுப்பின பொண்ணு தான், எனக்கு உன்னை வந்து பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், நீ இன்னொரு பொண்ணோட சுற்றிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மெசேஜில் ஹீரோக்கு வரும், யார் இந்த பொண்ணு, தாத்தாவோட ஃபோன் இதுன்னு தெரியுது, இவன் என்ன சம்மந்தம் இல்லாமல் அனுப்புறான்னா, தாத்தா என்ன அவரோட ஃபோன் இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டாரா, ஏன் இந்த தாத்தா இப்படி பண்ணுறாரு, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவர் ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஆனால் யார் என்னன்னு தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி இருந்தால் நேரில் பிளைண்ட் டேட்டுன்னு அட்டன் பண்ணாலே புதுசு, இது ஏதோ ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கு, நான் முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கேன் அது பாட்டுக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அதை கண்டுக்க மாட்டார். அதோட ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, தாத்தா கிட்டேயும் பேசுவாங்க, இந்த மாதிரி நான் உங்கள் பேரனை வந்து பார்த்துட்டேன், அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கானு, சரிம்மா நீ அவன்கிட்ட வந்து சரியாக நடந்துக்க அப்படி இப்படின்ற மாதிரி பேசிடும். யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு ஹீரோ வந்து வர ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதோட அவங்க அங்கே கிச்சனில் ஒரு பவுல் இருக்கும், அந்த பவுல் வந்து கீழே போட்டுருவாங்க ஹீரோயின். உடனே ஹீரோ வந்து என்ன ஆச்சு, ஏன் இது உடஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இந்த பவுல் என்ன ரேட்டு வரும் அதை நான் கொடுத்துறேன்னு சொல்லும்போது அந்த பவுல் வந்து 10 million அப்படின்னு சொல்லுவார். இது 10 million கேட்ட ஹீரோயின் வந்து கையில் ஒரு பாதி வச்சிருப்பாங்களா, அதையும் கீழே போட்டு உடச்சிருவாங்க. அதோட ஹீரோ என்ன பண்ணுவார், இந்த பக்கம் தள்ளி வா மேலே பட்டுற போதுன்னு சொல்லுவோம். ஹீரோயினுக்கு அது ரொம்ப கேரிங்காக இருக்கும், நம்ம மேலே அப்படி ஒரு அந்த சின்ன சின்ன விஷயங்களில் தானே அந்த ஒரு அன்பு வளருது. ஸோ அப்படி ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிடும் லைட்டாக. ஒன்று ஹீரோ அந்த மாதிரி பார்த்துப்பாரா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு பசிக்கும், சரிவா நான் சாப்பாடு ஆர்டர் போடுறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பாடு ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படின்னு நான் வந்துட்டு இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த தாத்தாவோட பேரனுக்கு மெசேஜ் போடலாம், அவன்கிட்ட மெசேஜ் போட்டு அவன் ப்ளே பாய் தானே, கொஞ்சம் மெசேஜ் போட்டு தான் அவனை வந்து சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு உன்னை அப்படி பிடிச்சிருக்கு, தாத்தா என்னை அனுப்பியிருக்காரு, உன்னை வந்து பேச சொல்லியிருக்கா, பழக சொல்லியிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லும்போது இந்த தாத்தாக்கு ஒரு வேலையே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே அவங்க பதிலுக்கு போட இவரும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, அந்த மெசேஜ்க்குலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. 2 பேருக்கும் மெசேஜ் வந்துட்டே இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே 2 பேரும் மெசேஜ் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிட்டே வேற யாரோ நினச்சி 2 பேருமே மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோக்கு டவுட் வரும், நீ யாருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாரா. நான் யாருக்கு மெசேஜ் பண்ணால் உனக்கு என்ன, ஏன்னா ஹீரோயின் வந்து கல்யாணம் இப்போ ஆயிருக்கு, அது ஃபேக் மேரேஜாக இருந்தால் கூட சொல்ல முடியாதுல்ல, அவங்க தாத்தாவோட பேரங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோக்கு கோவம் வந்துடும், டக்குன்னு எந்திரிச்சு வந்துடும். ஹீரோயினோட ஃபோனை பிடிங்கி பார்க்கலாம்னு நினைப்பாரு, அவர் தான் ஹஸ்பண்ட் ஆகிட்டார்ல
அதனால கோவம் வருமா, உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, குடு என் ஃபோனுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கிப்பாங்க. அதோட ஹீரோயின் வந்துட்டு மேலே அவங்க பாட்டுக்கு கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துப்பாங்க. பக்கத்தில் உட்காந்துட்டோன்னு ஹீரோ தூரமாக நின்று பார்த்துட்டே இருப்பார். அப்பவும் ஹீரோக்கு தான் அவங்க மெசேஜ் போட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு வந்து சரியான கோவமாக இருக்கும். யாருக்கும் மெசேஜ் பண்ணுறா, நம்மக்கிட்ட சரியாக பேச மாட்டேறா அப்படின்றதுனால இந்த மெசேஜில் கவனம் போகாது. ஹீரோயினே பார்த்துட்டு இருப்பாரு. இவன் என்ன ஃபோன் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேன், பேசாமல் ஃபோன் போட்டுருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த தாத்தா அந்த பேரா இருக்கார்ல செகண்ட் ஹீரோ நினச்சிட்டு ஹீரோக்கே கால் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து கரெக்டாக அட்டன் பண்ணுவார். பார்த்தா அவருக்கு ஆஃபீஸ் நம்பர்லேருந்து ஒரு கால் வந்திருக்கும். உடனே நீங்கள் வாங்க, அந்த சிவில் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்களா அவங்க கூப்பிட்டுருப்பாங்க. உடனே நான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயின் கிட்ட வருவார். என்ன நம்ம கால் பண்ணிட்டே இருக்கோம், போகவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டு திரும்ப மெசேஜ் போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்வார் அப்படின்னா வந்து, எனக்கு வெளியே வேலை இருக்குது, நான் இப்போ வெளியே கிளம்புறேன், நீ சேஃப் ஆயிருன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போயிடுவார். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க மாடி போர்ஷன் எடுத்துக்கிட்டாங்களா, அங்கே நைட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக படுப்பாங்க. படுக்கும்போது தாத்தாக்கு கால் பண்ணி பேசுவாங்க. இந்த மாதிரி உங்கள் பேரை நான் பார்த்துட்டேன், அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு தாத்தா என்ன நினச்சிப்பாரு, அவர் இப்போ ஹீரோவை தான் சொல்கிறா போல இருக்குன்னு நினச்சிட்டு அவர் பேசிகிட்டே இருப்பார். அவங்க உங்ககிட்ட எப்படிமா நடந்துக்கிறான், ரொம்ப கோவமாக நடந்துக்கிறானா இல்லை எப்படி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் கொஞ்சம் ப்ளே பாயாக தான் இருக்கான், அவன் வந்து சீக்கிரம் நான் சரி பண்ணிவிடுவேன் அப்படி இப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. அப்போ தாத்தா என்ன சொல்வார், நான் அது மட்டும் சொல்லலையம்மா, நீ அவனை சரி பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொன்னேன், அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஏன்னா அவனோட பேரனோட வாழ்க்கையில் ஹீரோயின் தான் அவர் கொஞ்சம் திருந்துவாருன்ற மாதிரி இவருக்கு ஒரு நம்பிக்கை. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அதை நான் யோசிச்சு சொல்கிறேன் தாத்தா, இப்போதைக்கு அதை பற்றி முடிவு பண்ண வேண்டாம், கொஞ்ச நாள் போட்டுன்ற மாதிரி சொல்லுவோம். சரிம்மா நீ டைம் எடுத்துக்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் பேசிட்டு வைப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, அவர் சிவில் வேலை தான் பார்த்துட்டு இருப்பாரா. அங்கே வேலை பார்த்துட்டே இருக்கும் போதே பார்த்தோன்னா அங்கே அந்த மாதிரி எப்படி முன்ன பின்ன வேலைக்காரங்கள்ட்ட பேச முடியும்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க. ஹீரோவை பார்க்கவே வந்துருவார். ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ இவங்க 2 பேருக்கு எப்படியாவது பேசி சம்மதிக்க வச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை டைரெக்டாக பார்க்கவே தாத்தா வந்துருவார். இப்போ தாத்தாவை இங்கே பார்த்தோன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் இங்கே என்ன தாத்தா நீ பண்ணிட்டு இருக்கேன்னு, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீ இங்கே வா, இங்கேருந்து வா, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி தாத்தாட்ட சொல்லுவார். தாத்தா என்ன சொல்லுவார், உனக்குன்னு ஒரு பொண்ணை அனுப்புனே, அவள் வந்து உன்ட்ட பேசினாலா கொண்டாடனா. இப்போ இவர் என்ன நினச்சிப்பாருன்னா, தாத்தாவும் ஃபோனில் தான் இவங்க 2 பேர் பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஃபோனில் ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணுறாரு. அதை வச்சு இப்போ தாத்தாட்ட கேட்பாரு, ஏன் தாத்தா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, உன் ஃபோனை நீ யார்கிட்ட கொடுத்த, எந்த பொருட்டை கொடுத்த, தேவையில்லாம மெசேஜ்லாம் அவள் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது தாத்தாக்கும் ஒரு என்னடா நினச்சிட்டு இருக்க, நீ இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கு நீ நான் எவ்வளோ நல்ல பொண்ணை பார்த்துருக்கேன் தெரியுமா, அது பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா, அவளை நான் சொல்கிறேன் நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லும்போது என்னால் முடியாது தாத்தா, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா, ரொம்ப அழகாக வேற இருப்பா, அழகா இல்லாத பொண்ணை நான் உனக்காக தேர்ந்தெடுப்பேன், அவள் ஃபோட்டோ உனக்கு காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட ஃபோன் எடுத்து இப்போ அந்த ஃபோட்டோவை காட்டலாம்னு சொல்லிட்டு நினைப்பாரு. நான் அதெல்லாம் பார்க்க விருப்பப்படல தாத்தா, இப்போ எனக்கு வேலை நிறையா இருக்குது, நீ இப்போ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஹீரோ என்ன பண்ணுவான், தாத்தா வந்து கிளம்ப மாட்டேன், உண்மையை சொல்லி எதுக்காக நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிற, நான் எனக்கு நீ வந்து அப்படி உனக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா கூட என்கிட்ட நீ அறிமுகப்படுத்துவே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்பாரு. ஒன்று ஹீரோயின் இப்போ என்ன சொல்வார் அப்படின்னா வந்து, எனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லலை தாத்தா, ஆனால் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்ற, என்னடா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தாத்தான்ற மாதிரி ஹீரோ சொல்வார். என்னடா